வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the relationship between rate of interest and investment. அதாவது வட்டி வீதத்திற்கும் முதலீட்டிற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். An explanation of how the rate of interest influences the level of investment in the economy. அதாவது வட்டி வீதமானது ஒரு பொருளாதாரத்தினுடைய முதலீட்டை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை இந்த வீடியோல நாம பார்க்கலாம். முதலீடு அப்படின்னு சொல்றோம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். இது ரெண்டு வகையில இருக்குது அப்படின்னு சொல்றோம். 2 types. ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். நிதி முதலீடு மற்றும் உண்மை முதலீடு. ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் involves investment in shares, debentures, bonds and other securities. அதாவது நிதி முதலீடுங்கிறது பங்கு பத்திரங்கள், கடன் பத்திரங்கள், சோ இதுல செலவு பண்றதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நிதி முதலீடு அப்படின்னு சொல்றோம். ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வால்வ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேண்ட், பில்டிங் அண்ட் எக்ஸ்ட்ரா. அதாவது உண்மையான முதலீடு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய இனங்களின் மீது செய்யப்படுகின்ற செலவு. அதாவது நிலம் வாங்குறது, கட்டிடங்கள் கட்டுவது, தொழிற்சாலைகள் கட்டுவது, இயந்திரங்கள் வாங்குவது. ஸோ அந்த மாதிரி சொல்றது தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ரெண்டு வகையில் இருக்குது அப்படின்னு சொல்றோம். இன்ட்ரெஸ்ட் ரேட். The interest rate is the amount a lender charges for the use of assets expressed as a percentage of the principal. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது கடன் கொடுக்கக்கூடியவர் அவருடைய சொத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக சொத்தின் மதிப்பின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை நிர்ணயிக்கிறார். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் த பிரின்சிபல். அதாவது இந்த சொத்தினுடைய மதிப்பின் அடிப்படையில நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விகித, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்றோம். The interest rate is the cost of debt for the borrower and the rate of returns for the lender. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ங்கிறது கடன் வாங்குபவருக்கு கடனுக்கான செலவு அப்படின்னு சொல்றோம். காஸ்ட் ஆஃப் டெட், கடனுக்கான செலவு. ஆனா அதே இது கடன் கொடுத்தவருக்கு அது ஒரு வருமானம், அது ரிட்டர்ன்ஸ். The rate of returns for the lender, கடன் கொடுப்பதற்கு திரும்பி வரக்கூடிய ஒரு சதவிகிதத்தினுடைய அளவு, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்றோம். அப்ப the interest rate is the cost of debt for the borrower and the rate of returns for the lender அப்படின்னு சொல்றோம். The relationship between rate of interest and investment, அதாவது முதலீட்டிற்கும் வட்டி விகிதத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது higher interest rates reduce investment because higher rates increase the cost of borrowing and requires investment to have a higher rate of returns to be profitable. அதாவது higher interest rate reduce investment. அதிக வட்டி விகிதமானது முதலீட்டை குறைக்கும். ஏன் அப்படின்னா higher rates increase the cost of borrowing, அதாவது கடன் பெறுவதற்கான செலவு. இந்த அதிக வட்டி வீதமானது கடன் பெறுவதற்கான செலவை அதிகரிப்பதினால் அது முதலீட்டை பாதிக்கிறது. Higher interest rate reduce investment because higher rates increase the cost of borrowing and require investment to have a higher rate of returns to be profitable. அதாவது முதலீடு செய்யக்கூடிய இனங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், ரிட்டர்ன்ஸ், நாம வாங்கின வட்டி விகிதத்தை விட அதிகமாக இருந்தால்தான், லாபம் தரக்கூடியதாக இருந்தால்தான் அதுல முதலீடு செய்வார்கள் அப்படிங்கறதுதான் செய்யறாங்க. அதாவது வட்டி வீதம் குறைவா இருக்கணும், அதனால் வரக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, அதுல முதலீடு செய்வார்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த டயக்ராம், this diagram explains the relationship between interest rate and investment. அதாவது இந்த வரைபடமானது வட்டி வீதத்திற்கும் மூலதனத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்குகிறது. அதாவது வட்டி வீதத்திற்கும் மூலதனத்திற்கும் உள்ள
உறவு எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது அப்படிங்கறதை விளக்குகிறது அப்படின்னு சொல்றோம். In the diagram, interest rate rise from 5% to 8%. Then we get a fall in the amount of investment from 100 crores to 80 crores. அதாவது முதலீடானது வட்டி வீதமானது 5% 8% அதிகரிக்கும் போது, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஃப்ரம் 5% to 8% அதிகரிக்கும் போது முதலீடானது 100 கோடியிலிருந்து 80 கோடியாக குறைகிறது. வட்டி வீதம் அதிகரிக்கும் பொழுது முதலீடு குறைகிறது. Suppose if the interest rate decrease from 8% to 5%, then the investment rise from 80 crores to 100 crores. அதாவது வட்டி வீதமானது 8% 5% குறையும் பொழுது முதலீடானது 80 கோடியிலிருந்து 100 கோடியாக அதிகரிக்கிறது. அதாவது ஒன்னு குறையுது ஒன்னு கூடுது. சோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா எதிர் விகித தொடர்பு அப்படின்னு சொல்றோம். வட்டி வீதத்திற்கும் முதலீட்டிற்கும் ஒரு எதிர் விகித தொடர்பு இருக்கிறது அப்படிங்கறத இந்த வரைபடமானது விளக்குகிறது அப்படின்னு சொல்றோம். அதாவது there is a fundamental and inverse relationship between rate of interest and investment. The investment function slope downwards. அதாவது இந்த வளைகோடானது இந்த வளைகோடத்தை நம்ம என்ன சொல்றோம்னா மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் கர்வ் அப்படின்னு சொல்றோம், MEC. இந்த வளைகோடானது மேலிருந்து கீழ் நோக்கி செல்லுகிறது. ஏன் அப்படின்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் அது தெளிவா காட்டுகிறது. If interest rates are increased, then it will tend to discourage investment, because investment has a higher opportunity cost. அதாவது முதலீட்டிற்கான செலவு அதிக அளவு வாய்ப்பு செலவாக இருப்பதால், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் has a higher opportunity cost. முதலீட்டிற்கான செலவு அதிக வாய்ப்பு செலவாக இருப்பதினால் வட்டி விகிதம் அதிகரிக்கும் போது முதலீடானது குறைகிறது. If interest rates are increased, then it will tend to discourage investment, because investment has a higher opportunity cost. அதிக வாய்ப்பு செலவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். With higher rates, it more expensive to borrow money from a bank. அதாவது வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும்போது வங்கியில கடன் பெறுவது அதிக செலவினத்தை கொடுக்கும். Saving money in a bank gives a higher rate of returns. அதாவது வங்கியில பணத்தை சேமிக்கும் போது வங்கி நமக்கு என்ன பண்ணும், அதிகமான வட்டி கொடுக்கும். Therefore, using savings to finance investment has an opportunity cost of lower interest payment. அதாவது வங்கியில கடன் வாங்கணும் அப்படின்னா அது அதிக செலவினத்துல கொண்டு போய் விடும். அதிக வட்டி விகிதத்து கடன் வாங்கும் போது அதிக செலவினத்துல கொண்டு போய் விடும். அதே நேரத்துல வங்கியில நம்ம டெபாசிட் பண்ணும்போது நமக்கு அதிக வட்டி கொடுக்கும். இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸை முதலீட்டுக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது அது குறைந்த முதலீடு செலுத்துகின்ற, குறைந்த வட்டி வீதம் செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பு செலவாக அமையும் அப்படிங்கறது அதுல சொல்லியிருக்கு. அதாவது யூசிங் சேவிங்ஸ் டு ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் as an opportunity cost of lower interest payment. அதாவது சேமிப்பை முதலீட்டிற்கு பயன்படுத்தும் பொழுது அது குறைந்த வட்டி வீதம் செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பு செலவாக அமைகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். அதாவது பொதுவா ஜெனரலி a lower interest rate makes investment relatively more attractive. அதாவது குறைந்த வட்டி வீதமானது முதலீட்டை அதிகமாக
என்ன பண்ணும், அதிகமாக ஈர்க்கும் அப்படின்னு சொல்றோம். அட்ராக்டிவ், அதான் ஈர்க்கும். If the marginal efficiency of capital was 5% and interest rate were 4%, then it worth borrowing at 4% to get an expected increase in output of 5%, an effective profit margin of 1%. அதாவது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது, அதாவது 5% இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது 4% இருக்குது. அதனால இப்ப கடன் வாங்கி முதலீடு செய்வது லாபகரமானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த 1% மார்ஜின் கிடைக்கிறது. அதாவது ஒரு முதலீடு எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு வட்டி வீதம் குறைவா இருக்கணும், இல்லைன்னா மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அதிகமா இருக்கும். அப்படி இருந்தா தான் முதலீடு நடக்கும் அப்படின்னு சொல்றோம். If the marginal efficiency of capital was lower than the interest rate, the firm would be better off not investing but saving the money. அதாவது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து குறைவா இருக்குது, வட்டி வீதத்தை விட குறைவாக இருக்கிறது அப்படின்னா அந்த நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முதலீடு பண்ணாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, சேமிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப இதுல என்ன தெரியுது நமக்கு அப்படின்னு சொன்னா, வட்டி விகிதம் குறைவா இருக்கணும், மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் முதலீடு நடைபெறும். அப்பதான் அது லாபகரமானதாக இருக்கும், இல்லைன்னா அது லாபகரமானதாக இருக்காது. So the marginal efficiency of capital was lower than the interest rate. The firm would be better off not investing but saving the money. பணத்தை முதலீடு பண்ணாம சேமிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வட்டி வீதத்திற்கும் முதலீட்டிற்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம். வட்டி வீதம் குறையும் போது முதலீடு அதிகரிக்கும், வட்டி வீதம் அதிகரிக்கும் போது முதலீடு குறையும்.